ஆ அவன் மெட்ராஸில் போய் நல்லா சம்பாதிக்கிறான். அவனுக்கு என்ன காசு வேணால் கொட்டி கிடக்குது. அவன் ஒன்றா அவன் நான் கம்மியான ஆளாக அவனுக்கு என்ன காசு இருக்குது. அவன் அவன் வேலைக்கு போகிறான், பொண்டாட்டி வேலைக்கு போகுது. அவங்கன்னா அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு எதுக்குமே கவலை இல்லை, நல்லா இருப்பாங்க அப்படின்னு யார் பேசுவாங்கன்னா ஊரில் எல்லாம் இருக்கிறவங்க பேசுவாங்க. இதெல்லாம் பேசுவாங்க. நாம் வெளியூர் வந்து ஒரு வீடை பார்த்து, வாடகை வீடை பார்த்து, அந்த வீட்டில் சில வசதி இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பார்த்துக்கணும். இன்னொன்று இதெல்லாம் பார்த்து பசங்களை பார்த்துட்டு போய் ஒரு வேலையை பார்த்து செய்யணும். வேலைக்கு போனால் சும்மாவா? சொல்லுங்கள் நீங்களும் போவீங்கள்ல, சொல்லுங்கள். வேலைக்கு போனால் அங்கே போய் அவங்க ஐயர் ஆஃபீஸுக்கிட்ட திட்டு வாங்கணும். எப்படி தெரியுமா? சம்மந்தமே ஏதோ வேலை தெரிஞ்சு செய்ய மாட்டோம். அதில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு திட்டு வாங்கி நம்ம வேலை செஞ்சுட்டு வேலை செய்வோம். இதெல்லாம் எதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? திட்டு வாங்கி ஆகணும். சம்மந்தமே இல்லாத வேலைக்கெல்லாம் திட்டுவாங்க. அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. திட்டவே வாங்கிறதுக்கெல்லாம் இன்னொரு விஷயம் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? தெரிஞ்சுங்க. திட்டு வாங்கக்கூடாதுன்னா ஐயர் ஆஃபீஸ்கிட்ட நல்லா பேசணும். அவர் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும். தெரியுமா?